ஹாய் ஹலோ வெல்கம் டு லைப்ரரி அகாடமி. இன்னைக்கு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்க்கலாம். தாவோ அப்படின்ற ஒரு பாரம்பரிய கத்திக்கு ஜிஐ டேக் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. எங்கன்னா அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்துக்கு இன்னொரு ஜிஐ டேகும் இருக்குது. அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை, இதுக்கும் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோட்டுக்கு கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இந்த புவிசார் குறியீடு ஜிஐ டேக் இந்த சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1999 வந்தது. 99 சட்டம் போட்டு எப்போ அமல்படுத்தாங்கன்னா 2003 அமல்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்தாங்கன்னா டார்ஜிலிங் டீக்கு 2004 புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குன்னா மேற்கு வங்கம். அடுத்தது அதிக புவிசார் குறியீடு கொண்ட மாநிலம் எது? அதிகமாக எந்த ஸ்டேட்டுக்குன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு தான் அதிகமாக புவிசார் குறியீடு இருக்குது. அதுதான் முதல் இடத்துல இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதுங்க, ஆன்சரை நான் கமெண்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.